ஜஸ்ட் எனக்கு பாதையை சரி பண்ணி கொடு. ஐயா அந்த வேலை வேற இருக்கு, உனக்கு முடிச்சு குடியா, வேகமாக முடிச்சு கொடுத்தாங்க போகலாமா? அப்படி போகிற தூதர்கள் இல்லை. யாருப்பா ஜஸ்டினுக்கு இருக்கிற தூதர்கள்? நாங்கள் தான். வி ஆர் தனிப்படை அமைத்தார்கள்ன்றாங்க பார்த்தீங்களா போலீஸில். தனிப்படை அமைத்து அவரை தேடுகிறார்கள் அப்படின்னா அவனுக்கு வேலையே 24 மணி நேரம் அவரை தேடிக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு வாசிப்போம் நீதிமொழிகள் 3:6. சீக்கிரம். இன்னொருத்தர் ஏசாயா 26:7. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாதைகளை வெல் கிளீன்ட் வே செவ்வைப்படுத்திடுவார். நீங்க போய் பஞ்சாயத்து கூட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லாமே உங்களுக்கு முன்பாக, நீங்கள் போய் ஒன்றை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாவற்றை உங்களுக்கு முன்பாக போய் சரி செய்து முடித்து இருப்பார். உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எங்கெல்லாம் வந்து பள்ளம் இருக்கோ அங்கெல்லாம் தாரை போட்டு ஜெர்க் பண்ணி எல்லாம் ஜெர்க் இல்லாமல் சரி பண்ணி யூ கேன் ப்ரொசீட். ராஜா வந்தால் முன்னாடி ஒருத்தர் வருவார். அதான் இயேசு வரும்போது யோவான் சொன்னா அவருக்கு முன்பாக அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறேன். எங்க வரான்? மார்க் 1:3 சொல்றான், பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர். அப்படி உங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தூதர்களை வச்சிருக்கிறார். அந்த தூதர்களை போய் பாதைகள் எல்லாம், என் பையன் போறான் எல்லாம் ரூட்டை சரி பண்றான். ஹல்லேலூயா. நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். நீ விசுவாசித்த நடக்கும். உங்களுக்காக தூதர்கள் இருக்கிறார்கள். பைபிள் அழகா சொல்லுது, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள். நல்லா பாருங்க. வேற வேலையில் இருக்கிறவனை கூப்பிட்டு வாப்பா ஒரு 4 பேரையும் வாப்பா, ஜஸ்ட் எனக்கு பாதையை சரி பண்ணி கொடு. ஐயா அந்த வேலை வேற இருக்கு, உனக்கு முடிச்சு குடியா, வேகமாக முடிச்சு கொடுத்தாங்க போகலாமா? அப்படி போகிற தூதர்கள் இல்லை. யாருப்பா ஜஸ்டினுக்கு இருக்கிற தூதர்கள்? நாங்கள் தான். வி ஆர் தனிப்படை அமைத்தார்கள்ன்றாங்க பார்த்தீங்களா போலீஸில். தனிப்படை அமைத்து அவரை தேடுகிறார்கள் அப்படின்னா அவனுக்கு வேலையே 24 மணி நேரம் அவரை தேடிக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு தனிப்படை கையத்தட்டு தனிப்படை. நீங்களா யாரு? நாங்கள் அவருக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். இயேசு தெளிவாய் சொன்னார், அவருக்கென்று நியமிக்கப்பட்ட தூதர்கள், நியமிக்கப்பட்டவர்கள். they are allotted for us, they are allotted for Justin's sake. ஜஸ்டினுக்காக இருக்கிறாங்க. அவங்க வேலை என்ன? பாதையை செவ்வைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஏசாயாலாம் இருக்கு 26:7. வீட்டில் போய் வாசிங்க. நீதிமானின் பாதையை அவர் செவ்வைப்படுத்துவார். ஹலோ, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யார் நினைக்கிறீங்களா? நாளைக்கு எதுவும் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு ரோட்டை இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காரு அவரு. கை தட்டுங்க அவருக்கு. அடுத்து நீதிமொழிகள் 3:17. அடுத்து உங்க பாதையில் என்ன இருக்கும் பார்ப்போம். அதாவது இதுக்கு முந்தினது வந்து பாதைகள் ஸ்மூத்தா இருக்கும். ஸ்மூத் வே முந்தின பாயிண்ட். இப்போ நான் சொன்னேன்ல, க்ளீன் பண்ணியிருப்பாரு, ஸ்மூத்தா போகலாம். நீ இறைய முள்ளுகள்லாம் யுத்த ஜபம்லாம் தேவையில்லை, யுத்தம்லாம் முடிஞ்சு ஸ்மூத்தாக போயிட்டே இருப்ப. சபைப்படுத்திருக்கிறாரு.